வடசென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. காவல்துறை சரியாக முறையாக சோதனைகளை மேற்கொள்ளவில்லை என்ற பொருள். இந்த ரயில் பெங்களூரிலிருந்து கிளம்பி ஜோலார்பேட்டை தாண்டிய உடனே தமிழ்நாட்டு எல்லை வந்து விடுகிறது. எனவே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே எங்கே இந்த குண்டு வைக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறைக்கு விடப்பட்டு இருக்கின்ற எச்சரிக்கையாகத்தான் இதை கருத வேண்டும். காவல்துறை இனியாவது முறையாக உரிய பாதுகாப்புகளை மேற்கொள்ள வேண்டும். இறந்தவரின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயப்பட்டு படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய நான் அவர்கள் வேண்டிக் கொள்கிறேன். 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்கள் குடும்பக்கும் காயமுற்றவங்களுக்கு 25,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போதுமான நிதியாக இருக்கிறதா? அமைச்சர் ரயில்வே அமைச்சர் அவர்களிடம் பேசி இதை அதிகப்படுத்தி தர முடியுமா என்று அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நான் நிச்சயமாக வற்புறுத்தி அதை செய்ய செய்வேன். இந்த சம்பவத்துக்கு பின்னணி யார் இருப்பாங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் இது போன்ற குண்டுவெடிப்புகளிலே பலர் தான் கொண்டு வைத்ததாக அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். இது முழுமையான புலனாய்வுக்கு பிறகுதான் இது உண்மை தெரிய வரும். அதுவரை காவல்துறை முழுமையாக புலனாய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் நான் வைக்கிறேன். டி.கே.எஸ். இளங்கோவனுடைய கருத்து என்னவா இருக்கிறதுனா, புலனாய்வு முனைப்போடு செயல்படுத்த வேண்டும். இதுல பாரபட்சம் காட்டாமல் இதில் சம்பவப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இவருடைய கருத்தாக இருக்கிறது.